மூவி சூப்பரா இருக்கு. தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. கவின் ஆக்டிங் வந்து ரொம்ப பக்கா. லைக் எல்லாருமே வந்தா அழுவையோட தான் வருவோம். அவ்வளவு பெஸ்டா இருக்கு. எல்லாமே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சொல்லவே வேணாம். படத்துல வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அன்எக்ஸ்பெக்டடா வரும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப கூஸ்பம்ஸான படம். தி பெஸ்ட். சாரி, ஐயோ, அது என்ன சொல்றது, ஒரு அப்பா பையனுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து இந்த படம் என்ன சொல்றது தெரியல. ரொம்ப நானே அழுதுட்டேன். ரொம்ப எல்லா ஒரு சீனும் கூஸ் பம்ஸோட தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் 10க்கு 10, 100க்கு 100 கூட கொடுப்பேன். சூப்பரா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. கவின் ஆக்டிங் செம்மையா இருக்கு. அப்படியே செகண்ட் ஹாஃப் எப்படின்னா செம்மையா எடுத்து போறாங்க. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகா போச்சு. அது மட்டும் தான் படத்தோட இது மைனஸ் பாயிண்ட் சொல்றோம். செகண்ட் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிட்டாங்க. ஆனா என்ன பண்றதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபாஸ்டா போச்சு ஸ்கிரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே அப்படியே ரொம்ப ஸ்லோவா ஆயிடுச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ட்ரைலர் வந்து வேற லெவல்ல இருந்தது. ட்ரைலர் பார்த்ததுக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் லேகா இருக்குது. மற்றபடி மியூசிக் செம்மையா இருக்கு. ஈவன் கலக்கிட்டா இருக்கு. ஈவன் செம்மையா இருக்கு. ஓவரால் எப்படி பண்ணிருக்காரு அவரு மியூசிக் சாங்? தலைவன் கம்பேக்குங்க. எல்லாரும் வந்து ஓவரா இஷ்டத்துக்கு பேசிட்டுருக்காங்க. தலைவன் கம்பேக் ஒய்யால ஓடு. படம் நல்லா இருந்துச்சு. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபுல்லா ஃபீலிங் தான். ஒரு சினிமாக்காரனுக்கு ஏத்த படம் தான் இது. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சூப்பர் ஸ்டாரு எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா ஒரு அந்த விஷயம் சொல்லிட்டு இந்த படத்துல எடுத்து காட்டிடுறாரு. நல்லா நடிச்சிருக்காரு. ஈவன் பீச்சம் நல்லா இருக்கு. டாடாவோட பயங்கரமா இருக்கு ப்ரோ. டாடாவோட பயங்கரமா நடிச்சிருக்காரு. எல்லாம் வந்து பாக்கலாம். இந்த படத்துல ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இன்டென்ஸ்ன்ற வார்த்தை தான் சொல்ல முடியுது. ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பரா. கண்டிப்பா அதான் சொல்றேனே, நம்ம வந்து மூவி சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கனெக்டா இருக்கும். படத்தோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில சீன்ஸ்ல கண் கலங்குவீங்க. கண்டிப்பா லாலோட ஆக்டிங் கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அம்மா கேரக்டர்ல வரவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. பட் பர்டிகுலர்லி லாலோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை சொல்றாங்க, நம்ம அந்த புதுப்படி படத்துல வந்து யூஸ் பண்ண சாங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க எல்லாரும். மலையாள படம் ஏன் ஓடுதுன்னால நல்ல படம் எடுக்கிறாங்க. இது நல்ல படம். இந்த மாதிரி படம் எடுத்தா ஏன் ஓடாம இருக்கும்போது டாக்டர் ஜியூல் ஆடியன்ஸ் வந்துக்கிறாங்க. கவின் படத்துக்கு எதுக்காக கவின் அவர் நடிக்கல, அவர் உண்மையான முகத்தை காமிச்சிருக்காரு. ஆமாங்க, உண்மையா நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடிகரும் நல்லா நடிப்பான். ஸ்கோப் இருக்கு. இப்போ கவின் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து சூஸ் பண்ணி இப்ப நடிச்சுட்டு வராது. பாத்தீங்களா, தாடா படம் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல படம் ரிலீஸ் ஆயிட்டு. இப்போ வந்து வெயிட் பண்ணி படம் நடிச்சு கொடுத்துருக்காருன்னா அதான் விஷயம். அவர் வந்து நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க, இந்த படம் கன்ஃபார்ம் விட்டு கவினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ இருக்கு படத்து மூலியமா. செம்ம இன்ஸ்பைரிங் ப்ரோ. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டா இருக்கு. பிகாஸ் செமையா இருக்கு. கவினோட பெஸ்ட்னே சொல்லலாம் இது. இல்ல இல்ல, ரெண்டு பேருக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இல்லனா வந்துட்டு ஆமா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இல்ல 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 இல்ல, எதுவுமே இல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதாவது ஒரு பையனோட லைஃப்ல என்னென்னலாம் வந்துட்டு அவன் ஹார்ட் பிரேக் இது பண்ணுவான், அவனோட கோல்ஸும் சரி, பேரண்ட்ஸ், ஃபேமிலி, லவ் எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆயிருக்கு படம். ஆமா ப்ரோ, வேற லெவல்ல போயிருவாரு ப்ரோ. அதாவது டாப்ல போயிருவாரு. ஆமா ஆமா, அதுல சந்தேகமே கிடையாது. எமோஷனல் சீன்ஸ் வந்துட்டு செம்மையா வந்துட்டு, இப்போ கமல்ஹாசன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இது தெரியும்ல, எமோஷனல் சீன்ஸ் செம்மையா பண்ணுவாரு அப்படின்னு. அது வந்துட்டு கவின் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்தோம். அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அவரு. இப்போ அந்த மிரர் சீன்லாம் வந்துட்டு ஆக்சிடென்ட், அந்த சீன்லாம் வந்துட்டு சத்தியமா அப்படியே அழுதுடும். ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிருச்சு. நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த ஒரு. கண்டிப்பா யங்ஸ்டர் எல்லாருமே வந்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாடுவாங்க இந்த படத்தை. யங்ஸ்டர்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பா ஒரு நடிகன் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞன் வந்து இந்த படத்தை பார்க்க தவறிடாதீங்க. இந்த படம் வந்து உங்களுக்கான படம் தான். ஸோ கலைஞனா இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே இந்த படத்தை வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பா லேக் எதுவுமே இல்லை படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓகே தான் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த லேக் தெரியாத அளவுக்கு இவனோட பிஜிஎம், இவனோட சாங்லாம் நம்மளை மறக்க அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் வெற்றிமாறன் வராரு. ஸோ அவர் வந்த போர்ஷன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதாவது ஒரு நடிகன் வந்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்னால
அங்க இருக்கக்கூடிய குறைகளையே மறக்கடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் படம் பதிவு பண்ணியிருக்கு. இவனோட ஒரு நாள் சாங் போட்டிருந்தாங்க அந்த படத்துல. ஸோ அதுக்கு பயங்கரமா எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க, அவ்வளவு விசில் போட்டாங்க. ஸோ அந்த பாட்டுலாம் நமக்கு மறுபடியும் பார்க்கும்போது அப்படியே அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற சாங் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப கனெக்ட் ஆச்சு படத்துல. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. துளுவதம் இளமை, புதுப்பேட்டை, யாரடி நீ மோகினி, அந்த மாதிரியான இவனை நம்ம கம்பேக்கா அந்த படத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. கருப்பா இருக்க கலைஞனுக்கும் அவர் வாழ்க்கை கொடுப்பாரு அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. லாலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கவினோட அம்மாவை வர கீதா கைலாசமும் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. குறிப்பா சினிமால வந்து என்ன மாதிரியான அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத படம் பேசியிருக்கு. அதை வந்து அண்ணன் காதல் சுகுமாரை வச்சே பேசியிருக்காங்க. ஸோ அண்ணன் வர்ற போர்ஷன் வந்து உண்மையாவே ரொம்ப கண்கலங்க வச்சிருச்சு. நல்ல படம், எல்லா கலைஞருமே கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதித்தியோட குறிப்பா அந்த கீர்த்தி மோகன் சொல்லி செகண்டா ஒரு ஹீரோயின் வராங்க, அவங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனலா எல்லாருக்குமே கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் உடஞ்சு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவனை எந்த உயரத்துக்குனாலும் கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கீர்த்தி மோகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்படியே இருக்கு. படத்தை வந்து ரியலா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு படம் அருமையா இருக்கு. படம் எப்படி இருக்கும்? படம் வேற லெவல் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட். யுவான் மியூசிக் கம்பேக், வெற்றிமாறன் கேமியோ பயங்கரமா இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு ஃபுல் ட்ரீட் ப்ரோ. படம் வந்து ஃபிளாப் இல்ல ஹிட் ப்ரோ. தாதா அவனு வரல, புரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் ப்ரோ. யுவான் பேக்னு சொல்றல, பழைய யுவான் எப்படி பாத்தீங்களோ அந்த மாதிரி பாப்பீங்க. எல்லா சாங்ஸும் வந்து ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து மூவி வந்து வேற லெவல்ல இருக்கும். ஒரு நாள் சாங்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, திரும்பியும் வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த எல்லாமே எமோஷனலா கொண்டு போய் பயங்கரமா கொண்டு போயிருக்காங்க டேரக்டர். கிளைமேக்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா விஷுவல் ட்ரீட் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. லவ் ஸ்டோரிஸா அந்த மாதிரி இருக்கும், அப்படியே எப்படி இருக்கும் அதோட. ஆனா அந்த ஜானர் இல்லை, இது அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க. ஃபேன்ஸ்லாம் வந்து இப்பயே ஃபேன்ஸ்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ப்ரோ. பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா வருவாங்க. படம் பிளாக் பஸ்டர். தமிழ் சினிமா கண்டிப்பா கம்பேக் ப்ரோ. ஒரு நாள் சாங்லாம் போட்டாங்க, யுவன் சாங் தேட்டரே வைப்ல போயிட்டு இருந்தது. இன்டர்வல் முடியும் போது ஒரு ட்விஸ்டோட முடிச்சாங்க. எண்ட்லயும் செம்மையா பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இருந்தது. ஒரு சீன் கூட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, செம்மையா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. யார் சொன்னான்னு தெரியல, எல்லாரும் இதே கொஸ்டின் கேக்குறீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, செம்மையா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, அவரே பெரிய ஸ்டாரா தானே போயிட்டு இருக்காரு. அவங்க கூட கம்பேர் எல்லாம் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி இவரும் வந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி கம்பேர் எல்லாம் பண்ண முடியாது. இல்ல ஹரிஷ் கல்யாணை விட கவினுக்கு இந்த படம் பயங்கரமா செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா அவர் வந்து எல்லா ஜேனர்லயும் அவரை பார்க்க முடியும். ஒரு ரொமான்டிக் பயாவும் பார்க்கலாம், ஒரு டெரராகவும் அவர் பார்க்கலாம், அந்த மாதிரி ரகட் பயாவும் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ஒரு செட் ஆச்சு. நல்ல படம் தான், நல்லா வர வேண்டிய ஒரு படம். கொஞ்சம் கோட்டை விட்டாங்க, அவ்வளவுதான் சொல்ல தவிர மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சூப்பர் படம் தலைவரே. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 1 hour மட்டும் லேகா போயிடுச்சு, பயங்கர லேகா போயிடுச்சு. கதையை தாண்டி வேற எங்கேயோ டிராவல் வர மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிட்டாங்க, சூப்பர். அதுக்கப்புறம் வெளில வரும்போது நம்ம மைண்ட் என்ன ஆச்சுனாக்கா ஒரு நல்ல படம் தான்ப்பா பார்த்தோம், ஓகேப்பா ஒரு ஃபீல் குட் மூவிப்பா, ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா.